இஸ் கமிங் ஃப்ரம் ரோட் விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் நெட். நல்ல ஒரு ஷாட் சரியா படலங்க, பட் நாளா மாறுமா இல்ல ஸ்ட்ரைட்டா போயிருக்கு விஜய் ஹாசன் கிட்ட. நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. விஜய் ஹாசன் கிரவுண்ட செமையா கவர் பண்றாங்க. ரைட் ஃப்ரம் தி பிகினிங் சிபிஎஸ் 7.4 bowlers மற்றும் ஃபீல்டர்ஸ் செமையா சப்போர்ட் பண்றாங்க இந்த டோர்னமெண்ட். அவன்தான் செகண்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர். நல்லா பட்டிருக்கு, ஸ்ட்ரைட்டா போயிருக்கு, கேட்ச் காட் பை தி கேப்டன் ஆஃப் ராக்கர்ஸ். சக்தி கிட்ட ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. குட் ஆடு கேப்டன் டு கேப்டன் விட்டுருக்காரு மேட்ச். மீன் கேட்ச் விட்டு விக்கெட்டை விட்டுருக்காரு. இங்க ஒரு பிரேக் த்ரூ தேர்ட் ஓவர்ல கோபி கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட இவங்க ஒரு வாரத்துல 100 மேட்ச் ஆடுவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து. 100 பால் ஆடுவாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் எவர்கிரீன் ஹீரோஸ் சுரேஷ். இவரை பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஃபைனல் ஆடுறதுக்கு சுரேஷ் மிக மிக முக்கியமான பிளேயர். எவர்கிரீன் ஹீரோஸ் இந்த ஃபைனலில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு சுரேஷ் ரொம்ப முக்கியமான பிளேயர். அவர் உள்ள வந்திருக்காரு. பேட்ஸ்மேன் நம்பர் 4. கோபி டு சுரேஷ். இரண்டு ரன்கள் மட்டுமே. எங்களுக்கு வேறுகளும் கைகளில்லை, நம்பி வாங்கி சந்தோஷமா போங்க. நன்றி நடுவர்களே. புரித்து புரித்து தெரிந்து தெரிந்து எவ்வளவு பேர் எவ்வளவு ரன் ஆடுறாங்க. ஆனா ஆரஞ்சு கேப் கோஸ் டு அம்பையர். வாட் டு டு. பர்பிள் கேப் லெகம் பேரு. ஜானாபாய் ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் பண்றாரு. விட்டாஃப கொஞ்சம் ஷார்ட்டா வச்சு போடுறாருங்க. ஆஹா சரியான பந்து. அங்க ஒரு மிஸ்டேக் அச்சா அவுட். இல்ல அங்க ஓடிட்டு இருக்காங்க. அங்க நிப்பான் நிப்பான் நல்ல ஒரு ஃபாஸ்டா இருக்காரு நிப்பான். விட்டா கிரசன்ட் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருவாப்ல நிப்பான். நிப்பான் கோபி டு தினேஷ். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஃபைனா வச்சிருக்காரு ஷனாபாய். நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப். கோபி டு தினேஷ். அடேங்கப்பா அது ஆறா கேட்ச். கம்ஃபர்டபிளி டேக்கன். சரியான ஒரு கேட்சிங் ஆடு. தி கோட் ஆஃப் ராக்கர்ஸ், தி கேப்டன் ஆஃப் ராக்கர்ஸ் ஜான்சன் அண்ட் ஜான்சன். வணக்கம். சோ ஃபேன்ஸ் கோஸ் டு ராக்கர்ஸ் டீம் கேப்டன் சதீஷ் சக்திக்கு போகுது இந்த மேட்சோட ஜான்சன் ஜான்சன் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். எண்ட் ஆஃப் தி லாஸ்ட் பாலா இன்னும் ஒரு பால் இருக்கு. பேக் டு பேக் பிரேக் த்ரூ. ரெகுலர் இன்டர்வல் விக்கெட் வந்துட்டே இருக்குங்க. சிபிஎஸ் 7.0 போலர்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க. ஈவன் தோ லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட 95 ரன் அடிச்சாங்க. பட் ஸ்டில் ஒரே ஒரு மேட்சால பேட்ஸ்மேன் ஜெயிச்சாங்க சொல்ல முடியாது. என்டையர் டோர்னமெண்ட்ல போலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ் செமையா இருந்திருக்காங்க இந்த மேட்ச்ல. இந்த டோர்னமெண்ட்ல இந்த மேட்ச்லயும் போலர்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ். கோபி டு தி நியூ பேட்ஸ்மேன் அன்பு, தி ஓனர் ஆஃப் எவர்கிரீன் ஹீரோஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு ஸ்லோ டெலிவரி. நோ ரன்ஸ். எண்ட் ஆஃப் தி 3 ஓவர் ஸ்கோர் 29 வித் லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். 2 ஓவர்ல 24 ரன் அடிச்சிருந்தாங்க. பட் இந்த ஓவர்ல சமவ் மேனேஜ் டு ஸ்கோர் ஒன்லி 5 ரன்ஸ். லாஸ்ட் ஓவர் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். நல்ல ஒரு மேட்சா இருக்க போது. லாஸ்ட் ஓவர் வீஸ்ட் வந்திருக்கிறது யாரு? விஜய் ஹாசனா? இல்லையே, என்னவா இருக்கும்? மாதேஷ் தான் போட்டானே. 29ங்க. யாரு? விஜய் ஹாசனா? ஆமா.
விஜய் ஹாசன் இந்த இன்னிங்ஸோட ஃபைனல் வந்து வீச வந்திருக்காரு. விஜய் ஹாசன் ஒரு பேட்ஸ்மேன் திடீர்னு வைஸ் கேப்டன் மாதிரி திடீர்னு ஒரு பாலர் மாதிரி இருக்காங்க. இந்த மேட்ச் டெத் ஓவர் வீச வந்திருக்காரு விஜய் ஹாசன் டு சுரேஷ். சொல்ல வேண்டியது டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரியான ஒரு பாலுங்க. பால் ஏறவில்லை சொல்லலாம். ஒரு மாதிரி சைட் ஆங்கிள் போடுறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி பால் ஆடுறதுக்கு. நல்ல ஒரு மேட்ச். இது ஒரு வைட் லைன் டெலிவரி மாதிரி தெரிஞ்சாலும் சுரேஷ் சாக்ரிஃபைஸ் பண்றாருங்க அவர் விக்கெட்டை. 2 டாட் பால் போட்டிருக்காரு விஜய் ஹாசன். லாஸ்ட் 4 பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கோஸ் டு மிஸ்டர் கார்த்திக். கம்ஸ் டு தி மிடில். கடுக்கன் கார்த்திக். கடுக்கா அவர் கிடையாதா? அவர் தானா? அன்பு மற்றும் கார்த்திக் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு நியூ பேட்ஸ்மேனை கன்சிடர் பண்ணலாம். விஜய் ஹாசன் நியூ பாலர். 4th ஓவர் போடுறாரு. டெத் ஓவர். இன்னும் 4 பால் மட்டும் மீதம் உள்ளது. ஆல்ரெடி 29 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க போர்டில். மினிமம் ஒரு 10 to 8 ரன் ஆட ட்ரை பண்ணுவாங்க. ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வராரு விஜய் ஹாசன் ஃப்ரம் கார்பரேஷன் எண்ட். விஜய் ஹாசன் டு அன்பு. டாட் பால் அகைன். கிரேட் பாலுங்க. எவ்ரி டாட் பால் இஸ் a great ball கன்சிடர் பண்ணா. என்ன கோபி என்ன புதுசா இது என்னவா இருக்கும்? ஆஹா இது ஒரு 2 ரன்னா 6 ரன்னா 6ங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போயிருந்த 2ஆவது இருக்கும். நல்ல ஒரு ஷாட். அன்பு போன மேட்ச்ல இதே மாதிரி ஒரு மச் நீடட் பவுண்டரி வச்சு பிரஷரை கட் பண்ணாரு. இப்பயும் ஒரு 6 அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட மச் நீடட் பவுண்டரி 35 ரன் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அந்த ஓனரே இறங்கி இருக்காருங்க. விஜய் டு அன்பு. ஆஹா சரியான ஒரு பந்து மாத்திருக்காங்க. திருப்பியும் ஒரு சாக்ரிஃபைஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் டார்லிங். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். கனி உள்ள போறாரு. நிறைய பேர் வச்சிருக்காங்க கணிக்கு. ஃபயர் பால் கனி, த்ரோ கனி, கருகனி, என்னென்னமோ சொல்றாங்க. கடுகனி. .360 கனி. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். கடுக்கா. ஆறாடமான வாய்ப்பா இல்லைங்க. வெறும் 2 ரன்னுங்க. அடச்சு. End of the first inning score 38 will be the target for Rockers. இதுவும் ஒரு இமாலயன் ஸ்கோர் தாங்க. 24 பந்துகளில் 37 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்குகிறார்கள் ராக்கர்ஸ் டீம். 38 டார்கெட். 38 will be the target for Rockers. நல்ல ஒரு மேட்ச். 4 நல்ல போலர் இருக்காங்க அந்த பக்கம். பட் ஸ்டில் தினேஷ்க்கு ஒரு கிராம்ப் ஆல்ரெடி ஆயிருக்கு. அது எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. யாராவது ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்ல போலர் அங்க கேபிட்டலைஸ் பண்ணி ஆகணும். ஸ்டில் இங்க ஷனபாய், சக்தி, விஜய் ஹாசன், அபு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லைனப் வச்சிருக்காங்க ராக்கர்ஸ். 24 balls 38 runs, just 14 runs away from the ball. இந்த மேட்ச் செமையா இருக்க போது. எங்கேயும் போயிடாதீங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாம். 10 மணி கடை இருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டிங் செட் பண்றேங்க. எவர்கின் ஹீரோஸ் எங்கும் பசுமை. கிராண்ட் ஃபினாலே ஆஃப் CPL 7.0. இந்த மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ணி எவர்கின் ஹீரோஸ் பேட்டிங் எடுத்தாங்க. பட் நல்ல ஒரு ஸ்கோரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 37 ரன்ஸ் from 24 பால்ஸ். இப்போ ராக்கர்ஸ் அதே 24 பால்ஸ்க்கு 38 ரன்ஸ் எடுத்தே ஆகணும். இந்த மேட்ச் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி தெரியல. பட்
ஷாபாய் மற்றும் சக்தி உள்ள இருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் எங்களுக்கு வெளில இருந்து பார்க்கும்போது பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டிப்பா டேரன் கதிர் தான் வந்து ஆடுவாரு போடுவாரு. இங்க 4 bowler யூஸ் பண்ணாலும் ஆல்ரெடி தினேஷ்க்கு கொஞ்சம் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணாரு பேட்டிங் ஆடும்போது. ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். பட் அந்த கிராம்பெல்லாம் கன்சிடர் பண்ணாம கண்டிப்பா தினேஷ் போலிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்பேர் எங்க போனீங்க சுவிட்சா போனீங்களா? இருக்கட்டும். இந்த மாதிரி நடுவில் அம்பேர்ஸ் வரக்கூடாதுன்னா டைப்பர் கட்டி அனுப்பணும் போன மேட்ச். 38 runs will be the target for Rockers. Shanabai and Sakti comes to the middle for the team Rockers. Sakti is on strike. Kadir to Sakti is coming from over the wicket from Corporation end. Right from the team strike பண்ணிருக்காங்க. இது ரெண்டாவது நம்பர் வாய்ப்பா இல்லங்க, கணிக்கிட்ட ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல கண்டிப்பா போலிங்ல ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் நடக்கும். பேட்ஸ்மேனை ஹெல்மெட் போட்டு ஆடாத நிலையில் இங்க வியூவர்ஸ் ஹெல்மெட் போட்டு அடிக்கிறாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் ஹெல்மெட் போட்டு நிக்கிறாரு. ஹெல்மெட்டை கைட்னா ஹெல்மெட்டை கைட் நில்றா மச்சான். What a fantastic delivery! ஒரு வைடா கொடுத்திருக்காங்க above the headல. above the head என்ற முறையில் ஒரு வைடுங்க. சரியான ஒரு பந்து. சரியா யூஸ் பண்றாத ஹைட் கதிர் ஷானாபாய்க்கு அகைன்ஸ்டா. ஒரு ஷாட் ஆஃபர் பண்ணிருக்காரு, கண்டிப்பா ஓடுவாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் சந்தோஷ் கிட்ட இருந்து. சந்தோஷ் ஒரு சிறந்த டீம் பிளேயர்னு சொல்லாங்க. என்எஸ்கேவின் செல்லப்பிள்ளை. கதிர் டு சக்தி அகைன். 2 பாலுக்கு 3 ரன் ஆடி இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஷாட், ஸ்ட்ரைட்டா கேட்ச் இல்லங்க, பவுண்டரி. ஸ்ட்ரைட்டா சைட் ஸ்கிரீன்ல அடிச்சிருக்காரு. கேமராமேன் கால்ல அடிச்சிருக்காருங்க. That was a great shot. The goat of Rockers, the captain of Rockers, the striker of Rockers, the opening batsman of Rockers. நல்ல ஒரு ஷாட்டுங்க. அது பிரஷரை கம்மி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். 3 பந்துகளில் 7 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி 31 ரன்கள் அடித்தால் வெற்றி. இது இந்த வாட்டி 72 மீட்டர். வாட் a fantastic shot. பேஸை யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. அகைன்ஸ்ட் பேஸ் ஆடி இருக்காரு. ஆடு பேர் வச்சா எல்லா மேட்சும் ஆடக்கூடாது. ஆடு அடேங்கப்பா, ஆடு ஆர்டினரி கடை ஆடு. fantastic shot. 75 meters ஸ்ட்ரைட்டா நெட் விக்கெட் திசையில் சைட் ஸ்கிரீன்ல அடிச்சிருக்காரு. நேரா சைட் ஸ்கிரீன் அதம்மா. சாரி மாமா. இது ஒரு கேட்சாக மாற வாய்ப்பு எடுப்பாங்களா? இல்லங்க, 2 ரன் கம்ஃபர்டபுளா எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20-30 மீட்டர் கவர் பண்றாருங்க சந்தோஷ். எங்க நிக்கிறாரு, அங்கிருந்து கவர் பண்றாரு டீமுக்காக. செமிஃபைனல் 2 இந்த மேட்ச் வந்து சரியான ஒரு ஃபீல்டிங் செட்டப் பண்ணிருந்தாங்க. எவர்கிரீன் ஹீரோஸ் இந்த மேட்ச் அதே தேவைப்படுது. ஸ்ட்ரைட்டா சுரேஷ் கிட்ட போயிருக்கு. நோ ரன்ஸ், டாட் பால். எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 15 வித்அவுட் லாஸ். நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிருக்காங்க இந்த ஓவர். எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 15 வித்அவுட் லாஸ். சரியான ஒரு கேபிட்டலைஸ்.
சேர்த்து வச்சு தங்க கூடாம். என்ன மாட்டி விட்டுருக்கீங்க. செகண்ட் ஓவர் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். பிகே வந்திருக்காரு. ஷனாபாய் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். பிகே டு ஷனாபாய். நல்ல ஒரு ஷாட். அங்க ஆளே இல்லைங்க. சசி தடுப்பாரா? பவுண்டரி. சொத்து வச்சு தங்க கூடும். மியூசிக் மட்டும் தான் மச்சான். பாட்டு நான் போட்டு வாச்சு தங்க கூடும். இருக்கு நீ மாகுடம். மச்சான் மாகுடம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. கிட்டத்தட்ட காலிலே போட்டாரு. நல்லா கன்வெர்ட் பண்ணாரு ஷனாபாய். டென்னிஸ் பால் இந்த மாதிரி ஷாட் பார்க்கறது ரொம்ப அரிதுங்க. விக்கெட் டு ஷனாபாய். ஒன்ஸ் அகைன் ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 ரன் மர வாய்ப்பு. ரன்னிங் பிடிங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா ஓடுவாங்க. ஒரு மிஸ் ஃபீல்டிங் comfortably taken. 2 runs from Shalabai. Umpire Sinashi. Umpire Nachi. Ampu. No ball is it? Umpire no ball appa. No ball, free hit. Okay. 3 runs. No ball. ஒரு free hit இது. No ball. Okay. மாதா திட்னா நாங்களே. Wicket to Shanabai. இது ஒரு வைடா. வைடுங்க. ஃப்ரீ கண்டினியூஸ். ஓகே டார்லிங். ஃப்ரீ கண்டினியூஸ். Continuous PK to Shanabai. இது ஒரு இங்க ஒரு ஃபீல்டர் கிடையாதுங்க. 4 ரன்களா? ஆஹா 4 ரன்கள் கேபிட்டலைஸ் பண்ணிருக்காரு. இன்னும் 11 ரன்கள் அடிக்க வேண்டும். 16 balls 11 runs to win. உள்ள வராதீங்க ப்ளீஸ் கைஸ். எவ்வளவு நேரம் போட்டுட்டீங்க. மேட்ச் இன்னும் முடியல. எப்போலாம் மேட்ச் மாறலாம். ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தி கிரிக்கெட். கிரிக்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கைஸ். பிளேயர்ஸ் நீங்க கஷ்டப்பட்டு ஆடுற அந்த கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. 16 balls 11 runs. Again no ball. Okay. Free continues. நாளைக்கு ஒரு ரன் அப்போ 10 ரன் அடிக்கணுமா? நாளைக்கு 10 ஆனமா? 10 ஆனங்க. 17 balls 10 runs.
அவங்க கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்றேன். ஏண்டா தீபாவளி காட்டுறது கொண்டு தேவதையை மாத்தி வச்சிருக்கீங்களா நீ? வச்ச தந்த கோடம் ஊருக்கு நீ மகுடம். மனுஷன் இது நோபால் அம்பேர். நோபால் 17 பந்துகளில் 10 ரன்கள் அடித்தால் வெற்றி. அங்கதான் சத்தம் அதிக மாதிரி இங்க வந்துதான். எவ்வளவு அடிக்கணும்? ஒரு பால் தான் போட்டிருக்காங்க. 17 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். 17 balls 10 runs ரெக்வயர்டுங்க. இந்த பால் நோ பால் அந்த ஃபீல்ட் கண்டினியூ. நோ பால் தானே? ஓகே. அம்பேர் நோ பால் தானே? எப்ப அம்பேர் ஆரஞ்சு கேப் நோ பால் இல்லையா? நோ பால் இல்ல. ஓகே. 16 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். 16 balls 11 runs required. PK to ஷனபாய். பவுண்டரி போறா இல்லங்க. சேவ் பண்ணிருக்காருங்க இங்க. பவுண்டரி சேவ் பண்ணிருக்காரு இங்க. சாரி சசி, நல்ல ஒரு ஷாட் அது. பட் சரியா கனெக்ட் ஆகலன்னு சொல்லலாம். Three more balls to go. 9 runs required. கரெக்டா? 9 runs தானே? 15 balls 9 runs. 19 ஷிட். எல்லாம் எம்எச் பண்ற வேலை. ஓ சாரி மச்சான். இது பாருங்க. அவுட்டுங்க. ஷனாபாய் வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான நாலா மூணப்பா? மூணு அச்சா வெட்டுறீங்க. இதோ இந்த பாடலுக்கு பரிசாக 10,000 ரூபாய் கொடுத்த அந்த செல்வம் மற்றும் அந்த நண்பர் நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. ஷானாபாய் அடுத்த சிக்ஸருக்கு செல்வம் அவர்கள் 10,000 ரூபாய் காசு வழி அடையுங்க. நீங்க செக்க போட்டவனே 10,001. விஜயஹாசன் on strike. PK to விஜயஹாசன். 3 more runs to win. Victory to விஜயஹாசன். Vice captain of Rockers on strike.
டாட் பால் போட்டு கப்புல ஃப்ரெண்ட்ஸுங்க 2 ரன்னா இது 2 ரன்னா. அங்க ஒரு குட்டி கொஞ்சம் டேய் தம்பி ஜேசிபி 1 ரன் தானே இது ஓவரா 12 பாலுக்கு 2 ரன் அடிக்கணுங்க. தினேஷ் ஸ்ட்ரெயின் பண்ணி போறாரு. அவர் ஆல்ரெடி அங்க ஒரு கிராம்ப் இருந்திருக்கு அவருக்கு. Dinesh to Vijay Hasan, just 2 runs away from the victory for the team Rockers kaga. 12 balls 2 runs on record. Dog bowling, fantastic delivery. ரெண்டு நஷ்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஓடலை. இந்த மேட்ச் கேப்டன் பேட்ல இருந்தா வெற்றி வரணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. சக்தி த கோட் ஆன் ஸ்ட்ரைக். ஆடு நீ ஆடு போ. ஒரு ரன் அடித்தால் வெற்றி. CPL 7.0 ராக்கர்ஸ் won the match. வெற்றி பெற்ற ராக்கர்ஸ் டீமுக்கு விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்கள். நல்ல ஒரு மேட்ச், நல்ல ஒரு ஃபைனலே. ஸ்பீக்கரே விசில் அடிக்குது உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, அம்மா பார்த்துடுவாங்க. பாய், லவ் யூ.